ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? உங்களுக்கு நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அப்பா எனக்கு இவ்வளவு தூரம் அவருடைய அன்பை எனக்கு தெரிவிச்சிருந்தார். அவருடைய வேதனை கவலை எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்காக அந்த பூ இதழையே அவர் கண் மேல, அந்த கண் பக்கத்துல வர வச்சு அப்படியே அவர் முகத்தை வருடி வந்து அது நடுவுல உதடுக்கு கிட்ட வந்தது திருப்பி உள்ள போய் திருப்பி அப்படியே நடுவ வந்து அப்பா இதயத்திலேயே வந்து விழுந்துச்சுது. அதே இடத்துலயே அப்படியே நேரா நின்றுச்சுது. அதுதான் நான் பார்த்து திகைச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆர்த்தி கூட செய்யல. அதுக்கப்புறம் நான் ஆர்த்தி செஞ்சுட்டு அந்த அகல் விளக்க பாருங்க, அகல் விளக்குல என்ன இருக்குன்னு சொல்லி அகல் விளக்குலயும் அப்பாவோட கை மறுபடி வந்திருந்துச்சு. எப்படி தெரியுமா? கை கொஞ்சம் விரிச்சு இருந்துச்சு. முதல் மூடின மாதிரி இருந்துச்சு இல்லையா? அவர் விரல் நீட்டின ஆள்காட்டி விரலை நீட்டின அந்த இடத்தால பார்க்கும்போது என்னோட 3 பிள்ளைகளும் தெரிஞ்சாங்கன்னு சொன்னேன். இப்போ அவர் கொஞ்சம் விரிச்சிருக்கார். அங்க யார் இருக்காங்க பாருங்க. அங்க நாகசாயி அப்பா இருக்கிறாரு இல்லையா? அவரை மாதிரி அவர் தலைக்கு மேல இருக்கும் இல்லையா? அப்படி நாகம் கூட பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்க வைரவர் இருக்கார். நாய் ரூபத்துல வைரவர் வந்திருக்கார். அவருக்கு மேல அந்த நாகம் வந்த மாதிரி அப்படித்தான் இருக்குமா? அதை பாருங்க, இந்த போட்டோ அப்படியே உங்களுக்கு போடுறேன்னு. அதுல நாகத்தோட கண்கள் கூட அப்படியே தெரியுது. அப்படி அப்பா காட்டியிருந்தார். அப்பாட கைக்கு கீழே கீழே பாருங்க 2 முட்டை இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப என்னமோ ஒன்று காப்பாத்துறாரு, அது தெரியும். வைரவரோட நாகமாவும் இருக்கா. எனக்கு அப்பா என்னமோ செஞ்சிட்டு இருக்கார். அது மட்டும் எனக்கு புரிஞ்சதுமா. அதுக்கு இப்போ தெரிஞ்சது என்னாச்சுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டே வாரனே. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே அப்பாதான் பார்த்துக்கிட்டார். என் தந்தை வழி குல தெய்வங்களும் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், எனக்கு நாகதோஷம் உங்களுக்கு இருக்குங்கிறத அப்பா சொல்லியிருந்தார். அதுக்கு அப்பாவே எனக்கு ஒளியில காட்டியிருந்தார். அதை போக்கிட்டேன்னு சொல்லியிருந்தார். இதுல பாருங்க, அப்பா விளக்குல தீபத்துல காட்டியிருந்தார், அகல் விளக்கு தீபத்துல. அதுக்கு பின்னாடி அந்த ஷடவுல பாருங்க, ஷடவுல அப்பாவோட முகம் தெரியுது. அப்பா முன்னாடி என்னோட மகளோட முகங்கள் தெரியுது. அவ சின்னவோட முகம் சாதுவா தெரியுது. அவக்கு கீழே பாருங்க என்னோட இன்னொரு மகள், அவளோட கண் நெத்தி எல்லாம் தெரியுது. இது எனக்கு மட்டும்தான் தெரியுதா இல்ல எல்லாருக்கும் தெரியுதா எனக்கு தெரியல. அப்பாதான் அதை புரிய வைக்கணும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இதுல போட்டிருக்கிறேன்னு இல்லைன்னு சொன்னா, நான் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னா அவுட்லைன் போட்டு செய்யறேன். சரியாமா? அடுத்தடுத்த எபிசோட்ல நீங்க புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பால சரி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அதை என்ன மாதிரி இருக்கிறாங்க, என்ன மாதிரி முகம் தெரியுதுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப அப்பா இதுல 2 முட்டை காட்டி இருந்தாரப்பா. அதுக்கு தானா என்ன எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு தான்மா. அப்போ புரியல, இப்ப புரிஞ்சுது. நான் நினைச்சது அப்பா முட்டை கேட்கிறாரா, என்ன கை நீட்டினபடி இருக்கு இல்லையா, கொஞ்சம் திறந்திருக்குது. அப்போ ஒரே இதையே எப்படி அப்பா தொடர்ந்து காட்டிட்டு இருக்காருன்னு பாருங்க. அடுத்த போட்டோ சரியா? இது ஒரு செகண்ட்ல எடுத்திருப்பேன் இல்லையா? அடுத்த போட்டோவுல என்ன இருக்குன்னு சொன்னா, அப்பா கைக்குள்ள என்னமோ வச்சிருக்கிறார். அது எடு என்று சொல்லி குடுக்குற மாதிரி இருக்கு. அதுல நிறைய ஒளி வெளிச்சமா தெரியுது. அவர் கைக்குள்ள பாருங்க, அது வைரக்கற்கள் இருக்குமா போல இருக்குது. ஒரு ரிங், அது ஒரு ரிங் மாதிரி இருக்குது, வளையமா இருக்கு பாருங்க. என்ன அப்பா காட்டியிருந்தார், என்ன கொடுக்கறதுக்காக அதை நீட்டி இருந்தாருன்னு கூட எனக்கு அப்போ புரியல. பின்னாடி 2 பேர் இருக்காங்க, தம்பதிகள் 2 பேர், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். அவங்களோட முகம் தெரியுது. அப்பா கைக்கு பின்னாடி இருக்காங்க. இப்பதான் நான் அதை பார்த்ததே. ஏதோ தர இருந்திருக்காரா இல்ல தந்துட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஏதண்டே புரியலமா அப்போ. அதனால இது முதல் போட்டோ தான் இதுலயும் தெரியுதுன்னு நினைச்சேன். இப்போ பாருங்க, இப்பதான் பார்த்தேம்மா. ஏண்டா ஒரு செகண்ட்ல எடுத்த போட்டோ இல்லையா? அப்ப அதேதான் இருக்குமுன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சுது. இப்ப பாருங்க, இதுல இயேசு தந்தை இருக்கார். அந்த ஷடோவுல அப்பா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா என் பிள்ளைங்களோட. இப்போ இதுல இயேசு தந்தை இருக்கார். அவருடைய ஒரிஜினல் முகம் தான் இதுல தெரியுது எனக்கு. அவருக்கு பின்னாடி அவர் தலைக்கு மேல தேவமாதா இருக்காங்க. இயேசு தந்தையோட அம்மா இல்லையா, அவங்களோட
கண் மட்டும்தான் தெரியுது. கண் கொஞ்சம் தள்ள முடியல. எனக்கு தெரியுது அப்படியே என்கிட்ட எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்களும் எனக்கு வந்திருந்தாங்க, நிறைய தடவை வந்திருந்தாங்க. அப்பா காட்டியிருந்தார் ஒளியில. இப்போ இதுல வந்திருக்காங்க. சரியா? அப்போ அவங்களும் இருக்காங்க, என் பிள்ளைங்களை காப்பாத்துவாங்க. ஏன்னா இங்கே நாங்க எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும், நான் அவர் கிறிஸ்டியன் சொல்லியிருக்கேன். ரூட்ஸ்க்கு மாதா கிட்ட எல்லாருமே போறது, நாங்க எல்லாருமே அங்க போயிட்டு வருவோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மாதாவும் என்கிட்ட வந்திருந்தாங்க. ஏதாவது ஒரு எபிசோட்ல சொன்னா இல்லையா தெரியல. எனக்கு தொண்டையில வருத்தம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அந்த இது தெரியறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு வருத்தம் எனக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னோட அப்பாவும் அப்ப வரல என்கிட்ட. அப்பா வர்றதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. நல்ல தூக்கம். எனக்கு என்னமோ யாரோ என்ன அந்த கழுத்து பிடிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சுது. பார்த்தா அந்த ஒரு கை வந்தது, என் கண் முன்னாடி வந்துச்சுது. அந்த கைய பார்த்தா அந்த வெள்ளை நிறமா லூட்ஸ் மாதாவோட கை எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அம்மாவோட கைதான், மாதாவோட கைதான், அப்படியே தெரிஞ்சுது. அவங்களுடைய கை அப்படியே வந்திருக்குது எனக்கு கிட்ட. நான் தான் பயத்துல முழிச்சதும் அவங்க அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் அதை கண்ணால பார்த்தேம்மா. நான் கண் திறந்து பார்க்கவும் இந்த கை என் முன்னாடி இருந்து அப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அங்கால போயிடுச்சு. போனதும் திரும்பி திரும்பி பார்த்தேன், என்ன இது, யாரு வந்தாங்க? அப்ப நான் அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு லூட்ஸ் மாதா தான் வந்திருந்தா. அத சொன்னா இல்லையான்னு கூட தெரியல உங்களுக்கு. அப்படி கூட நடந்துச்சுமா, அப்படி கூட இருந்தது. இப்போ இதுலயும் இருந்திருக்காங்க. இது இப்பதான் நான் பார்த்ததே. உங்களுக்கு ஜூம் பண்ணி போடும்போது எனக்கு அது தெரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வச்சாரப்பா. உங்களுக்கு போடும்போதுதான்மா எனக்கே புரிய வச்சிருந்தார். அப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நான் அவளுக்கு ஏத்தினதுமே, லட்சுமி அம்மாவளுக்கு ஏத்தினதுமே அந்த ஒளி வந்து ஒரு வித்தியாசமா ஒளிந்துட்டு இருந்தது. இதுல போட்டோ போடுறேன்னு பாருங்க. அந்த ஒளியில இருந்து புகை கூட வந்துச்சுது. அப்படியெல்லாம் இருந்துச்சுது. எனக்கு எதுவுமே புரியலைன்னு உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருக்காது. அதுல பாருங்க, அந்த ஒளியில என்ன பார்க்க வச்சார். இதை என்ன பார்க்க வச்சார், உடனே பார்க்க வச்சார். அதுல என்னோட மகனோட முகம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுது. பார்த்தா அதுல என்னோட மகன் இருக்காமா, அவனோட முகம் அப்படியே இருக்குது. ஆனா அவருடைய தலைக்கு மேலே ஏதோ ஒன்று வந்து ஒரு ஒரு உயிரினம் ஒன்று நிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு வித்தியாசமான உயிரினம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சில எபிசோட்லயும் அது வந்திருந்தது. ஒரு வித்தியாசமான உருவம் வந்து அவனோட தலைக்கு மேல இருந்து கொண்டு அப்படியே அவனுடைய எப்படி சொல்றது, காதையெல்லாம் பொத்தி அவனுடைய வாயையும் பொத்தி பிடிச்சிட்டு இருக்குது. அவனுடைய மூக்கு மேல பாருங்க, இப்பதாம்மா பார்த்தேன் நான், அது உங்களுக்கு ஜூம் பண்ணி போடும்போது அதை வடிவா பெருசாக்கி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது. 29 என்று சொல்லி ஒரு வெள்ளையா, அதுல அவனோட மூக்கு மேலதான் அந்த வெள்ளையா இருக்கிற அந்த அடையாளம் வந்து நான் அரோ போட்டிருக்கேன். அந்த பக்கமா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சரியாம்மா? 29 நம்பர், அந்த நம்பர் அதுல இருக்குது. அது இப்பதான் நான் பார்த்ததே. அப்பாதான் எனக்கு அதை புரிய வச்சார். இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுமா. அவனுடைய கர்மாதான், அவனுக்கு வேலை நடந்திருக்கு, வந்திருந்திருக்கு, அதுதான்ங்கிறது அப்பா எனக்கு புரிய வச்சுட்டார். மொத்தம் அப்படி அடிச்சு பிடிச்ச மாதிரி ஒரு உயிரினம் அங்கே இருக்குது பாருங்க, தெரியும் உங்களுக்கும். அந்த உயிரினத்தோட கண்களை பாருங்க, கண் கூட நல்லா திறந்திருக்குது. அது தலைக்கு மேல ஏதோ நிக்குதா இல்ல அது தலைமுடியான்னு எனக்கு தெரியல. பாருங்க, அப்படியே தெரியுதுமா. என் மகனோட முகம் அப்படியே இருக்கு. அது வாய் வரைக்கும் தான், மூக்குல இருந்த அடையாளம் கண் மட்டும் தெரியுது, காது எதுவுமே தெரியல, மிச்சம் எதுவுமே தெரியல. அவனோட முகம் தெரிஞ்சுது. என்னாச்சுப்பா, எதுக்கு என் மகனை காட்டுறீங்க என்று சொல்லி கேட்டப்போ, அது அந்த நேரத்துல அவன் கூட என் கூட போன்ல பேசியிருந்தான். என்னமோ பிரச்சனை, அவனுக்கு வேலையில பிரச்சனை, வேலை செய்ய முடியாம இருக்குமா, தலையில ஏதோ எல்லாம் செய்யற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் அவன் என்கிட்ட சொல்லி இருந்தான். அம்மா நீங்க என்ன நினைச்சீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு நான் எப்படி சொல்ல, எனக்கு அவன் என்ன நினைக்கும் போது அது எனக்கு உணருதுமா. அது என்னமோ தெரியல, கடவுள் எப்படி அது எல்லாருக்கும், எல்லா தாய்மாருக்கும் ஏற்படுமான்னு தெரியல. அந்த அன்பு, அந்த பாசத்தின் அந்த உணர்வு பிள்ளை மனசு நோந்தா எனக்கு அது புரிஞ்சிடுது.
ஒரு தடவை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஸ்ரீலங்கா போய் என்னோட அம்மாவை பார்க்கறதுக்கு போயிருந்தப்போ காலையில திடீரென்று எழும்பி உட்காந்துட்டேன். நான் எழும்பி உட்கார்ந்ததும் என்னோட பக்கத்துல இருந்தவங்க எழும்பி என்னாச்சும்மான்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை என் மகன் கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க. என்னோட அம்மா இல்லை, என் கூட பக்கத்துல இருந்தது என்னோட அண்ணியோட அக்கா. அவங்க இருந்தாங்க. அவங்க சிரிச்சது நான் சொன்னேன், இல்லக்கா எனக்கு நான் அவனுடைய இது எனக்கு உணருது, அம்மாண்ட அவன் கூப்பிட்டான், அதான் நான் எழுப்பினேன்னு சொல்ல போது அப்படியான்னு சொல்லி அவங்க மறுபடியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினப்போ அவனும் சொல்லியிருந்தான், ஓமம்மா உங்களை நான் நினைச்சேன், உங்களை கூப்பிடணும் போல இருந்தது, கூப்பிட்டேன்னு சொன்னது. அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. அது அந்த அக்கா கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு மனசெல்லாம் ஏதோ இதாகி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்படியும் ஒரு பாசமா அப்படின்னு அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். எனக்கே புரிஞ்சிடுமா பிள்ளை மனசு நோகுறானே, அப்படி என்னாச்சுப்பான்னு சொல்லி கூட அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேட்பேன். அப்பா வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஜீசஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்ச நாளா என்னை அவர் எல்லாமே மறக்க பண்ணி எதுக்குமே ஞாபகத்துல இல்லாம போய் அதுக்கப்புறம் தான் என்னோட அப்பா வந்தாருன்னு நான் உங்களுக்கு முன்னாடி எபிசோட்ல சொல்லியிருக்கணும். அப்படியெல்லாம் நடக்கும். இப்ப என்னோட மகன் கலங்குறது பத்தி எனக்கு புரியும். அது புரிஞ்சப்போ அவனுக்கு இல்லை, அவங்க கூட பேசணும்னு நான் பேசினப்போ அவனே சொல்லுவான், அம்மா அவங்ககிட்ட பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு பார்த்து நீங்களே எனக்கு ஃபோன் பண்றீங்க, உங்களை கனவுல கண்டனன்னு சொல்லுவான். அப்படி அப்படி நான் அவன்கிட்ட பேசுறனால அவனுக்கும் ஏதோ ஒரு உணர்வு அப்பா கொடுக்கிறார். இதை பேசினப்போ அவன் என்கிட்ட சொன்னதே கொஞ்சம் மனசு கலங்கிதான் சொல்லிட்டு இருந்தான். இதா இருக்குது, நான் வெளியில போயிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறான். அதே அப்பார்ட்மெண்ட்ல இந்த நாட்டுக்காரர், பிரெஞ்சுக்காரர், அவரோட வயசு தான் இருக்கும் அவனுக்கும். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால பேசி பழகி அவங்களுக்குள்ள தெரியும். அப்போ வெளியில வர சொல்லி கூப்பிட்டு இருக்கார். நான் அவரு கூட வேலை முடிஞ்சு வந்ததும் ஒரு கொஞ்ச தூரம் மோட்டர் பைக்ல போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது அவன் மோட்டர் பைக்ல போயிட்டு இருக்கும் போதே என்கிட்ட பேசுவான். அவர் கூட கொஞ்சம் வெளியில அப்படி சுத்திட்டு வருது, எனக்கு சந்தோஷமா இருக்குது, மனசுக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னோம், நல்லது தானே, நீங்க அப்படி வெளியிலே போகணும், எந்த நேரம் வேலை வீடு அப்படின்னு இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். என் கூட பேசினது தன் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவேன். அத அவன் சொல்லிட்டு வச்ச பிறகு நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், என்னப்பா என்னாச்சு என் பிள்ளை, நீங்க பாத்துக்கொள்றேன்னு நீங்களே காட்டியிருந்தீங்க, நீங்க பாத்துக்குவீங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லுவேன் நான். அப்ப இந்த நேரத்துல அவனுக்கு மனசு கலங்கி இருக்குது. அப்ப அவன் தலைக்கு மேல ஏதோ ஒரு உயிரினம், ஒரு கருப்பு உயிரினம் வந்திருக்கு. அதுதான் கர்மாவோ எனக்கு தெரியல. அப்படியே அவனோட காதையும் பொத்தி அவனோட அந்த எப்படி சொல்றது, ஒரு ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் அவனோட முகம் தெரியுது எனக்கு. அந்த அப்படி எல்லாம் அணைச்சு 2 கையாலையும் அப்படி அணைச்சு பிடிச்ச மாதிரி இருக்குது. பாருங்க, நீங்க போட்டோவை பார்த்தா உங்களுக்கும் அது புரியும். அதுல இன்னொன்னு தெரியுதுமா, என் மகனோட முகம் தெரியறதுக்கு முன்னாடி அதுல அந்த ஒளி ஒரு பிற மாதிரி இருக்குது. சரியா? படிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பா முதல் எனக்கு ஒளியில வரும்போது இப்படி ஒரு பிற மாதிரி ஒரு உருவம் அதுக்குள்ளதான் அப்பாவோட முகமே தெரிஞ்சுது எனக்கு. அந்த பிறைய பாருங்க, சைட் பக்கமா பார்க்கும்போது நிலவு அப்படியே நிலவ கீறுவாங்க இல்லையா, முகம் இருக்கிற மாதிரி, அந்த மூக்கு வாய் எல்லாம் போட்டு கண்ணெல்லாம் போட்டு கீறுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு. சூரியனை அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நிலவ அம்மான்னு சொல்லுவாங்க. என்னோட மகன் என்னட்டு சொல்லுவான், உங்க கூட பேசினது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குதம்மாண்டு. அது ஏன் எனக்கு புரிஞ்சுதுமா, அப்பா நிலவு போல அதுல காட்டியிருந்தார். அப்படியே லக்ஷ்மி அம்மா விளக்க பாருங்க, அந்த விளக்குல ஒரு பெண்ணோட கண்கள் அப்படியே தெரியுது, அவளோட மூக்கு ஒரு சின்னதா தெரியுது, அதுல வாய் கூட அப்படியே திறந்தபடி தெரியுதுமா. பாருங்க, அந்த சைட் ஃபோர்ஸா நான் அதுல மார்க் பண்ணிருக்கிறேன்னு பாருங்க. எதுக்கு அப்பா இதை காட்டியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அந்த பெண்ணோட கண்கள் கலங்கி எனக்கு அப்பதான் புரியல, இப்ப தெரியும் அம்மா என்னாச்சுன்னு சொல்லி. அதுல பாருங்க, ஒளியில தானே மகனை காட்டியிருந்தார், அப்படி அவனோட முகம் மட்டும்தான் இருக்குது. எதிரா பாருங்க, அங்க அந்த ஷடோ விழுமன்னு சொல்லுவேன், ஷடோ விழுப்பு வருவாரப்பான்னு சொல்லி அங்க அப்பாவோட முகம் தெரிஞ்சுது. அப்படியே தெரியுதுமா, எனக்கு தான் அப்படியே கிளியரா தெரியுதா, இந்த போட்டோல அவ்வளவு இதா தெரியல, ஆனா எனக்கு பார்த்ததுமே தெரிஞ்சுது அங்க அப்பா இருக்காருன்னு.
யார் யாருக்கு தெரியுதுங்கிறது எனக்கு கமெண்ட்ல போட்டுடுங்கம்மா. இது அப்பா மகனை காட்டியிருந்தாரு இல்லையா, அப்போ நானும் அவன் என் கூட பேசியிருந்தான். அந்த டைம்ல என் கூட பேசினதுனால நான் அப்பா கிட்ட வணங்கிட்டு, அப்பா நீங்க பாத்துக்குங்கப்பா, என்ன பிரச்சனை, அவனை கவனமா பாத்துக்குங்க. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசுறாய், வேண்டாம் ஏன் நீ அப்புறம் வீட்டை போயிட்டு பேசுன்னு சொன்னா, அவன் சொன்னா வீட்டை போனதும் அம்மா நான் டயர்ட் ஆயிடுவேன், நான் சாப்பிட்டு படுத்துருவேன், தூங்கிடுவேன்னு சொன்னான். அப்போ அவன் பேசிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்றதுனால சும்மா பேசிட்டு இருந்தான். வேலைக்கு போனது நடந்தது அப்படின்னா அதுகளை பத்தியே எனக்கு பேசிட்டு அவரோட ஃப்ரெண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கார், அவர் பின்னாடி இவர் போயிட்டு இருக்கார். சும்மா ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வர்றதா அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த 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 இதுகள் எல்லாம் அவர் எனக்கு அப்பா இங்கே ஒளியிலேயே காட்டிட்டார். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுடைய கர்மா என்னமோ அதுதான் நடக்கும் இல்லையா, நடந்துட்டு இருக்குது. எது நடந்தாலும் என்னோட அப்பா பாதுகாப்பாருங்கிற முழு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு. நிச்சயமா இருக்குமா, எல்லாருக்கும் அது இருக்கணும். முழு நம்பிக்கையோட நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இதயத்துல அந்த ரோஜா இதழ் ஒட்டினபடி அப்படி இருந்துச்சு இல்லையா, அப்படியே நேரம் வந்து விழுந்தபடியே இருந்துச்சு. அடுத்த நாளும் அப்போ நான் அதை போட்டோ எடுக்கிறதுக்காக அப்பாவோட மாலைகள் எல்லாம் இருந்ததுனால வடிவா தெரியல, மாலைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு போட்டோ எடுத்திருக்கேன்னு பாருங்கம்மா. இதுக்கப்புறம் சாயந்தரம் ஆர்த்தி செய்யறதுக்காக வந்தப்போ ஆர்த்தி அகல் விளக்குல ஆர்த்தி செஞ்சு முடியவே பாபா எனக்கு அகல் விளக்குல காட்டியிருந்தார். அதை பாருங்க என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு அதை பார்த்தா ஒரு சர்ப்பம் மாதிரி தான்மா இருக்குது. அதோட முகம், கண்ணெல்லாம் வடிவா தெரியுது. அது வாயில அந்த குட்டி பூ இருக்கு இல்லையா, நான் அப்பாக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். அந்த குட்டி பூ கலர்லயும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வெள்ளப்பூ தான் நான் முதல் வாங்கினதே. அதுக்கப்புறம் அதை வாங்கியிருந்தேன், அப்பாவோட பாதங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்க, இதுல போட்டோ இருக்குது பாருங்க. அந்த குட்டி பூ மாதிரியே இருந்தது இந்த சர்ப்பம் காட்டியிருந்தார் இல்லையா அப்பா, அதோட வாயில இருந்துச்சு. எதுக்கு அப்பா பூ காட்டிட்டு இருக்காரு, பூ வேணுமாப்பான்னு நான் அப்பா கிட்ட கேட்கிறேன். நான் அன்னைக்கு அந்த குட்டி பூ தான் அப்பாவுக்கும் எல்லாருக்குமே வச்சது. நான் அன்னைக்கு முதல் நாள் இதழ் வச்சேன் இல்லையா, அடுத்த நாள் இந்த குட்டி பூ தான் எல்லா அப்பாவுக்கும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்க அகல் விளக்குல என்ன காட்டியிருந்தா தெரியுமா, அதைத்தான் நான் உங்களுக்கு தம்ப்லைன்லையும் கொடுத்திருக்கிறேன். நான் போன எபிசோட்ல சொல்லியிருக்கேன், அப்பா 2 நாள்ல எனக்கு அதை ஒளியிலையும் காட்டியிருந்தாருன்னு சொல்லி. அதே மாதிரி அதே இதழையே அப்பா ஆரத்தி விளக்குலையும் எனக்கு காட்டியிருந்தார். எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு, எவ்வளவு சந்தோஷத்தை அப்பா கொடுத்தார். அதை பார்த்தப்போ கூட எனக்கு அந்த எப்படி அப்பா நேரடியாவே அந்த இதழ் அவர் எனக்கு தரும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்ன மாதிரி அது அந்த பூ வந்த விதம், வந்து விழுந்த அழகு, அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு மேலால அப்பா இன்னைக்கு காட்டியிருக்கார், நீ கவலைப்படாத நான் இருக்கேங்கிறத அப்பாவே எனக்கு இதுல தெரியப்படுத்திட்டார். அந்த இதழ் வந்து ஒளியில இருந்துச்சுமா, அந்த போட்டோ இருக்குது உங்களுக்கு போடுறேன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த வெள்ளை ரோஜா இதழுக்கு பின்னாடி அப்படியே நேரா பாருங்க அப்பாவோட கண்கள் தெரியுது. இப்பதாம்மா எனக்கு பொரிய வச்சிருந்தாரு, நான் இப்ப கட் பண்ணி இதுல போடுறேன். அப்பா அந்த பூ இதழுக்கு பின்னால எப்படி இருக்கார் தெரியுமா, அவரோட கண்கள் தெரியுது, மூக்கு தெரியுது, அவருடைய வாயில இருந்து அவர் ஊதுற மாதிரி அதுல தெரியுதுமா. அப்போ அப்பா ஏதோ ஊதித்தான் எனக்கு அந்த இதழை விழுத்திருக்கார் போல இருக்குது. அப்பா கண்ணு மேல விழுந்துங்க எல்லாம் போய் வந்துச்சு, வந்து அப்பாவோட இதயத்துல வந்து விழுந்துச்சுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அப்பா இந்த இந்த அகல் விளக்குல அப்படியே காட்டியிருக்காருமா, வடிவா பாருங்க. அப்பா ஊதி விடுற மாதிரி அந்த இதழ் இருக்கு. அப்பா அங்க இருந்தார், அப்பாவும் அங்க இருக்கிறேங்கிறது எனக்கு எப்படி உணர்த்தினார்ன்றத நீங்களும் பாருங்கம்மா. அப்பா மட்டும் இல்ல, அதுல வேற சித்தர்மாரும் இருந்தாங்க. அந்த ரோஜா இதழோட பக்கத்துல பாருங்க என்னோட மகனையும் தெரியுது. அவருடைய முகங்கள் கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தான் இதுல வந்திருக்கிறான். அப்பா இருக்காரு இதுல. நிறைய சித்தர்மார்கள் வந்திருந்தாங்க. அப்படி நிறைய பேர் அப்பா கூப்பிட்டு இருந்தார். ஏதோ அவனுடைய கர்மா போக்குறதுக்கு தான் அப்பா ஏதோ செஞ்சிட்டு இருக்கார். அது மட்டும் எனக்கு புரிஞ்சுதுமா, நிச்சயமா அப்பா செய்வார், எல்லாருக்கும் செய்வார். அப்பா மேல முழு நம்பிக்கையோட இருங்க, அன்போட இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாரா.